கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இந்த வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் எரேமியா 31:14 வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுப்பேன் என்று மாத்திரம் வாக்கு பண்ணவில்லை. அவர் அளிக்க போகிற நன்மையினால நீங்கள் எப்படி இருப்பீங்களாம்? திருப்தி ஆவீர்கள் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போ உங்களை திருப்தியாக்கக்கூடிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் அழைக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சொல்லி அவங்களை அழைத்தாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணி அவர்களை அழைத்தார். அப்போ பாருங்களேன், அவங்க எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவங்க வாழ்ந்து நல்லா சுகித்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தேசத்தை அவர்களுக்காக பார்த்து வைத்து விட்டார் ஆல்ரெடி. ஆமென். அந்த ஜனங்கள் தான் பார்க்கல. அந்த ஜனங்களுக்கு இப்போ வார்த்தையாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் அந்த தேசத்தை பார்த்து வைத்து விட்டார். அதை ஆயத்தப்படுத்தி விட்டார் தம்முடைய ஜனங்களுக்காக. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இந்த ஜனங்களை இப்பொழுது எகிப்திலிருந்து விடுதலையாக்கி புறப்பட பண்ணுகிறார். ஆமென். அதே போல தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போல நன்மைகளை நீங்கள் இப்போ பார்க்காம இருக்கலாம். அது உங்கள் கற்பனையிலையும் தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக அதை ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்களுக்காக உங்களை திருப்தியாக்குவதற்காக ஒரு பெஸ்ட்டான நன்மைகளை அவர் பார்த்து வைத்து விட்டார். உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி விட்டார். அவங்களை விடுதலையாக்கி கர்த்தர் இப்போ எதிலிருந்தெல்லாம் உங்களை விடுதலையாக்கணுமோ அதிலிருந்தெல்லாம் உங்களை விடுதலையாக்கி அவர் அளிக்கிற அந்த நன்மையினால் உங்களை திருப்தியாக்குகிற நல்ல நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அதில் எவ்வளோ உரிமையாக சொல்கிறாரு பார்த்தீங்களா? என் ஜனங்கள், நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் அளிக்கிற நன்மையால் தான் நீங்கள் திருப்தி ஆகணும் அப்படின்றதுல ஆண்டவர் அவ்வளோ உரிமையோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். நம்ம வேற யார் நம்மளுக்கு கொடுக்குற மனுஷங்க கொடுக்குற நன்மையால் திருப்தி ஆகிடக்கூடாது. இல்லை நம்மளே தேடிக்கிற நன்மையால் நம்ம திருப்தி ஆகிடக்கூடாது. ஆனால் கர்த்தர் நமக்கு அந்த நன்மைகளை நம்மளுக்காக பார்த்து வைத்திருக்கிற, ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் வந்து கொடுக்கும்போது அந்த நன்மையினால் நம்மளை நிச்சயம் கர்த்தரே திருப்திப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். திருப்தியாகக்கூடிய அளவுக்கு பெஸ்ட்டான நன்மைகளை உங்களுக்காக தேவன் பார்த்து வைத்து விட்டார், ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ஏற்ற நாளில் உங்கள் கரங்களில் கொடுத்து உங்களை திருப்தியாக்கி சந்தோஷப்படுத்துவார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, பெஸ்ட்டாக பார்த்து வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் கொடுத்து திருப்தியாக்க போகிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த வாக்கை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உமது நாமத்தை மகிமைப்படுத்த போகிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை விசுவாசித்து சுதந்திரித்து கொள்ள உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.